வந்து என்ன சொல்றேன் போனா திருவாரூர்ல நான் ரொம்ப நினைச்சிட்டு இருந்த பாயிண்ட் அதுதான். ஆனா இந்த வருஷம் வந்து மக்களே நம்ம வந்து நெல்லு போடுறப்ப வீடியோ எடுக்கலாம் இருக்கேன். கண்டிப்பா சென்டர்ல வந்து அதை கேட்டீங்களா, ஒரு மூட்டைக்கு 40 ரூபா. ஆனா நம்ம கொடுக்க கூடாது. விவசாயி ஏன் கொடுக்குறாங்க? அது தப்பு தானே. ஏன் வாங்குறாங்க? வாங்க கூடாது. இந்த தடவை நெல்லு போடுறப்ப கண்டிப்பா மாதிரி வாங்கினாங்கன்னா நான் வீடியோ எடுத்து போடலான்னு இருக்கேன். கண்டிப்பா போடுங்க. அது தப்பு. ஒரு விவசாயம் பண்றது எவ்வளவு கஷ்டம். விவசாயம் பண்ணலாம் தெரியும். படம் பாக்குறது அதெல்லாம் கிடையாது. படத்துல நீங்க பாக்குறீங்களா, அதெல்லாம் 1% கஷ்டமே கிடையாது. அதாவது ஏன் என்ன கேட்கிறேன்னா, இப்ப விவசாயம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வளர மாட்டோம், நம்ம ஏழ்மையா தான் இருக்கோம். நம்மள வச்சு விவசாயம் இது பண்றவங்க விக்கிறவங்க, நம்மள வச்சு வியாபாரம் பாக்குறவங்க வந்து பணக்காரன் ஆயிட்டு இருக்காங்க. இது வந்து சம்பளம் கொடுப்பீங்க. நெல்லு வந்து அந்த வேலையை தான் விக்குது. நெல்லு இப்ப எனக்கு ஒரு மூட்டைக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னாக்க நான் அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு போவேன். அப்ப நீங்க நெல்லு விலை ஏத்தி கொடுத்தாதானே உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு போகலையே. போன வாட்டி 900 ரூபாய் வந்துச்சு. ஒரு மூட்டை யூரியா எடுத்தோம்னா போன வருஷம் ரேட் அதிகமா இருக்கு. 250 ரூபாய், இந்த வாட்டி 300 ரூபாய். போன வாட்டி 1100 ரூபாய், 1200 டிஏபி. இந்த வாட்டி எவ்வளவு விற்கிற? 1500 ரூபாய். படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரியும். ஒரு விவசாயினா ஒரு 25 வயசு ஆளு வந்து ஞாபகம் வரணும். அப்படி வந்ததுன்னா விவசாயம் நம்ம கிட்ட திரும்பி வந்துருச்சுன்னு அர்த்தம். I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet. Damn, ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not. அதாவது வந்து இந்த வீடியோ எடுக்கணும் முன்னாடி நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயத்தை பத்தி வீடியோ போடணும் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா விவசாயம் படுற கஷ்டம் வந்து அது பண்றவங்களுக்கு தான் தெரியும். படத்துலலாம் கட்டாயில விவசாயத்தை பத்தி அதெல்லாம் வந்துட்டு ஒரு % கூட வந்து விவசாயத்தை பத்தி சொல்றதே கிடையாது. அது மேலோட்டமா வந்து நம்ம வந்து படம் பார்க்கணும் அப்படிங்கிறதாண்டி விவசாயங்கிற பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்க தவிர விவசாயத்தை பற்றி எந்த படத்துலையும் அவங்க படுற கஷ்டத்தை பற்றி இது வரைக்கும் ஃபுல்லாக வந்து எதுலையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, காட்டியிருக்கவும் மாட்டாங்க. சரி, அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு வந்து ஒரு மாதம் முன்னாடி விதை தெளிப்பாங்க. இப்போ வந்து நடவு ஆனால் விதை தெளிக்கிறது வந்து 1 மாதம் 28 நாள் 25 நாள் இருக்கும். அப்போயே வந்து விதை தெளிப்பாங்க. அப்போ நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ எடுக்க முடியலை. சரி எப்படியாச்சும் இந்த வீடியோ எடுத்து போட்டுறணும் அப்படின்னு நினச்சி இன்னைக்கு வந்து நம்ம வயல் நடவு நாற்று படிச்சிருக்காங்க. அந்த நாற்று படிச்சிருக்காங்கல்ல, அது வீடியோ எடிட்டில் முன்னாடி வச்சிருப்பேன், அதை பாருங்க. இப்போ துண்ணூறு கொடுத்தது, சாமி கும்பிட்டது, அதெல்லாம் வந்து நம்ம வயல் தான். அதுதான் வீடியோ எடுத்து போடலாம். ஏன் அப்படின்னு ஒரு நாற்று வந்து வளர்றதுக்கு 28 நாள் ஆகும். 28 நாள் சில பேர் 30 நாளாக நடுவாங்க, சில பேர் 35 நாள் நடுவாங்க. நம்ம ஏரியா அப்படிங்கும்போது 30 நாள்லேயே நட்டுறாங்க மேக்ஸிமம் வந்து எல்லாருமே. அதை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறது ஒரு 5 நாள் வந்து விதை தெளித்து வந்து பாதுகாக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். சில டைம் நைட்லேயும் தூங்க முடியாது. நான்லாம் வந்து 2 மணிக்கெலாம் வந்து வேலைக்கு வந்திருக்கேன். அந்தளவுக்கு இதெல்லாம் வந்து படத்தில் கட்டிக்க முடியாது. அதனால தான் வந்து இந்த வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு போடுறேன். இப்போ ஃபுல்லாக நடவு நடுறது, வண்டி சேர விட்டுறது, இதெல்லாம் வந்து வீடியோ போட போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. இது விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பேர் நீங்கள் எந்த ஊரா சொல்லுங்கள்? என் பேர் கடல்மணி. என் ஊர் ஆச்சாம்பட்டி. ஆமாம். எனக்கு பிடிச்ச வேலை விவசாயம் தான். எத்தனை வருஷம் விவசாயம் பார்க்குறீங்க? நான் விவசாயம் எனக்கு வயசு 45 ஆகுது. 15 வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். 5 வயசுலேருந்து பார்க்குறீங்க? ஆமாம். இப்போ நாற்று பறிக்கிறீங்களா? இந்த இது உங்களுக்கு எப்படி கத்துக்கிட்டீங்க? யாரு கத்து கொடுத்தா உங்களுக்குலாம்? எனக்கு கத்து கொடுத்தது அந்த மாமா, எங்க அப்பா. இது மாதிரி வேலை பார்க்கையில சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூப்பிட்டுட்டு போவாங்க. அவங்க என்ன செய்யறாங்களோ அதை பறிச்சு இப்படி கத்துக்கிட்டோம். எனக்கு ரொம்ப விரும்பி செய்யற வேலை இந்த வேலை தான், விவசாயம் தான். ஆமா, நாங்க நட்டு அறுத்து இந்த மாதிரி கொடுக்கறதுல எங்களுக்கு நம்ம அந்த நெல்லு போய் சாப்பிடறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த வேலையை ரொம்ப விரும்பி செய்யறோம். ரைட்டு. இப்ப விவசாயம் வந்துட்டு நம்ம வந்து ஆத்து நீர் பாசனம், இது முடிஞ்சுனா 30 விவசாயம் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் உங்க தொழில் என்ன ஆகும்? இதுக்கப்புறம் கிடைக்கிற வேலைக்கு போவோம், சென்ட்ரிங் வேலைக்கு போவோம். வீட்டுல மாதிரி விவசாய வேலை, அந்த பாரு இருக்கிறது, கரும்பு போடுறது, விவசாய வேலை என்ன இருக்கோ அது போவோம். ஆமா, இந்த வேலைக்கு போவோம். இதை முடிச்சுட்டு என்ன வேலை, யாருக்கு என்ன வேலை கூப்பிடுறாங்களோ அதுக்கு போவோம். இந்த வேலை தான் பாக்கணுங்கிறது இல்ல, எந்த வேலைனா பிடிச்ச வேலை விவசாயம் தான் எங்களுக்கு. விவசாயம் இவ்வளவு பிடிக்கும்னு சொல்றீங்க. நான் வந்து இந்த வீடியோக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களே விவசாயத்தை வச்சு தொழில் பண்றவங்களாம் வந்து இது பணத்துல வந்து அதிகரிக்கிறாங்க. பணம்னா வந்து விவசாயத்தை குறிக்கோளா வச்சு மருந்து விற்கிறவங்களா இருக்கட்டும், டிராக்டர், டீசல் விற்கிறவங்க, அவங்க வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. விவசாயத்தை மூலதனமா வச்சு நம்ம விவசாயம் பண்றோம். நம்ம வந்து
எதுவுமே அப்படியே தான் இருக்கும், இருந்த நிலையில அப்படியே தான் இருக்கும். இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? நம்ம விவசாயம் பண்றோமா, விவசாயம் பண்ணி நம்ம 10 பேருக்கு சாப்பாடு போடுறோம்ல, அது பெருமிதமா நினைக்கிறோம். ஆனா அவங்க வந்து கம்பெனி வச்சுக்கிட்டு சம்பாரிச்சு அவங்க போறாங்க. அந்த கம்பெனில இருக்கிறவங்க விவசாயம் நம்ம தான் சாப்பாடு கொடுக்குறோம். அதாவது ஏன் என்ன கேட்கிறேன்னா, இப்போ விவசாயம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வளர மாட்டோம், நம்ம ஏழ்மையா தான் இருக்கும். நம்மள வச்சு விவசாயம் இது பண்றவங்க, விக்கிறவங்க, நம்மள வச்சு வியாபாரம் பாக்குறவங்க வந்து பணக்காரன் ஆயிட்டு இருக்காங்க. இது வந்து எதனால இப்படி ஆயிட்டு இருக்கு? நமக்கு நெல்லு விலை, விவசாய விலை ஏத்தி கொடுக்கல. நம்ம அந்த 100 ரூபாய்னா 100 ரூபாய் தான் நம்ம கொடுக்குறாங்க, ஏத்தி செய்ய மாட்டேங்கிறாங்க. நம்ம இப்ப நீங்க நம்ம வேலை பாக்குறோமா, நான் வேலைக்கு வர்றேன், எனக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுப்பீங்க. நெல்லு வந்து அந்த விலையை தான் விக்குது. நெல்லு இப்ப எனக்கு ஒரு மூட்டைக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னாக்க நான் அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு போவேன். அப்ப நீங்க நெல்லு விலை ஏத்தி கொடுத்தாதானே உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு போகலையே. போன ஆட்டி 900 ரூபாய் வந்துச்சு. ஒரு மூட்டை யூரியா எடுத்தோம்னா போன வருஷம் ரேட் அதிகமா இருக்கு, 250 ரூபாய். இந்த ஆட்டி 300 ரூபாய் ஆட்டி, போன ஆட்டி 1100 ரூபாய், 1200 டிஏபி. இந்த ஆட்டி எவ்வளவு விற்கிது? 1500 கூட போயிருக்கும். அதனால நமக்கு நெல்லு விலை ஏத்தி கொடுக்கல. ஆமா, ஏத்தி கொடுக்கல. யாரு மேல தப்புன்னு நினைக்கிறீங்க? நம்ம அரசாங்கம் தான் கொடுக்கணும். அரசாங்கம் தான். விஜய் போன வாரம் திருவாரூர்ல பேசினாரு, கேட்டீங்களா? கேட்கலையே. ஓகே, நீங்க 2000 யாருக்கு ஓட்டு போடலான்றீங்க? நாங்க வந்து எப்பயுமே நான் சின்ன பிள்ளையில இருந்து ஏடிஎம்கே தான்பா. ஓகே, ஆமா, சரி, அவங்களுக்கு தான் போடுவோம். அதனால வந்து இது என் தனிப்பட்ட கருத்து. நான் மக்களை மத்தபடி யாரும் வற்புறுத்தல. என்னோட கொள்கை அதுதான், நான் என்ன செய்வேன். ஊராட்சியில விஜய் வந்து என்ன சொல்றேன் போனா, திருவாரூர்ல நான் ரொம்ப நினைச்சிட்டு இருந்த பாயிண்ட் அதுதான். ஆனா இந்த வருஷம் வந்து மக்களே நம்ம வந்து நெல்லு போடுறப்ப வீடியோ எடுக்கலாம் இருக்கேன். கண்டிப்பா சென்ட்ரல் வந்து அதை கேட்டீங்களா, ஒரு மூட்டைக்கு 40 ரூபா. ஆனா நம்ம கொடுக்க கூடாது. விவசாயி ஏன் கொடுக்குறாங்க? அது தப்பு தானே. ஏன் வாங்குறாங்க? வாங்கக்கூடாது. இந்த தடவை நெல்லு போடுறப்ப கண்டிப்பா மாதிரி வாங்கினாங்கன்னா நான் வீடியோ எடுத்து போடலான்னு இருக்கேன். கண்டிப்பா போடுங்க. அது தப்பு. ஒரு விவசாயம் பண்றது எவ்வளவு கஷ்டம், விவசாயம் பண்றதுதான் தெரியும். படம் பாக்குறது அதெல்லாம் கிடையாது. படத்துல நீங்க பாக்குறீங்களா, அதெல்லாம் 1% கஷ்டமே கிடையாது. இங்க விவசாயத்துல இறங்கி பாருங்க, அவனுக்கு தான் தெரியும். ஒரு இந்த நாத்து வந்து வளர்க்கறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். பச்சை புள்ளியோட ரொம்ப மோசம். 10 நாளே வந்து ரொம்ப மோசம். தூக்கம் இருக்காது. நைட்டு வந்து ரவை காய்ச்ச விடணும். அதாவது நைட்டு தண்ணியை வெட்டி விட்டுருவாங்க. தண்ணியை வந்து வெட்டி விட்டுருவாங்க. இப்ப வெட்டிறப்ப வந்து மழை பெஞ்சு அவ்வளவுதான். இந்த நெல் இருக்கும்ல, வளராது, பிறண்டு போயிடும். அப்ப இந்த மாதிரி ஒழுங்கா இருக்காது. அப்ப வந்து நைட்டு தூக்கம் இருக்காது. நைட்டு காவ பாக்கணும், நீர் அடிச்சுட்டு போயிடும். ஆமா, அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். ஏன்னா நம்ம விவசாயத்தை வச்சு இப்ப இது பண்றவங்க, அதே பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாங்க, பாலிடிக்ஸ் பண்றாங்க, சினிமா பண்றாங்க, அவங்க தான் வளர்றாங்க. விவசாயி தான் ரியல் ஹீரோ, அதை புரிஞ்சுக்கங்க. அதனாலதான் இந்த வீடியோ இருக்க மெயின் காரணமே அதுதான். வியூஸ் போல அதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது. எனக்கு வந்து நான் நினைக்கிறத வந்து 4 பேர் தெரியணும். அதாவது நம்மளை பத்தி பயப்படணும்னா தப்பு செய்யறதுக்கு பயப்படணும். அதனாலதான் நான் இந்த வீடியோ இருக்க காரணமே. இந்த ரூபா கண்டிப்பா 40 ரூபா வாங்கினாங்கன்னா நாங்க நெல் கண்டிப்பா போடுவோம். பாளையப்பட்டி, தஞ்சாவூர் மாவட்டம், பாளையப்பட்டி தெற்கு. நெல் போடுறப்போ காசு வாங்கினா கண்டிப்பா நான் எடுத்து வீடியோ போடுவேன். கண்டிப்பா தேவையில்லாது. 4000 ரூபாய் போகுது. கவர்மெண்ட் காசு தராங்களா, அப்புறம் எதுக்கு நம்மள காசு வாங்குறாங்க? நம்ம ஒரு ஏக்கர் டிராக்டருக்கு உழுவுறதுக்கு காசு கொடுத்துறோம், 4000 காசு கொடுக்குறோம். ஆமா, இதெல்லாம் வந்து விவசாயத்துல அடிக்க பார்க்காங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அது இதெல்லாம் பண்ணாதீங்க. வேற போட்டு பாதுகாத்து நம்ம கொண்டாடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆமா, முதலுக்கு எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் நஷ்டமா போகுது. அது நம்ம முன்னேற முடியல. நம்ம பாதுகாப்பு பண்ணி செஞ்சு நம்ம முன்னேற முடியல. நல்லா இருக்கிறவங்க முன்னேறாங்களே, நம்ம கஷ்டப்படுறது முன்னே வர முடியல. அதாவது என்ன சொல்றாங்க ஐயா, கஷ்டத்துக்கான ஊதியம் இருந்தா கரெக்ட். கஷ்டத்துக்கு ஊதியமே கிடையாது. ஐயா இப்ப வந்து ஒரு 3 ஏக்கர் விவசாயம் பண்றோம்னா எவ்வளவு வந்து, 3 ஏக்கர் விவசாயம் பண்றோம், எத்தனை மூட்டை நெல் வந்தா லாபம்? 35 40 மூட்டை தான் நல்ல விவசாயம். ஒரு ஏக்கர் 40 மூட்டை தான் நல்ல விவசாயம். ஒரு ஏக்கருக்கு வர முடியாது. ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? ஒரு ஏக்கருக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டு ஓட்டுவீங்க. ஆமா, அடுத்து 2வது ஓட்டு ஓட்டுவீங்க. உழவு கூலி கடையில சொல்லு, ஒரு ஏக்கர் 10,000 ரூபா வரும். கண்டிப்பா வரும். அது இல்லாம 10,000 ரூபா வரும். அது இல்லாம நடவு நட்டு பறிச்சு எங்களுக்கு பறிச்சு நட்டு கொடுக்கறதுக்கு வந்து எங்களுக்கு 6000 ரூபா ஒரு ஏக்கருக்கு. அது இல்லாம ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை டிஏபி போடணும், ஒரு மூட்டை யூரியா போடணும். அது இல்லாம வரப்போட்டு கூலி இருக்கு. ஆமா, ஒரு ஆளுக்கு வந்து 700 ரூபாய் சம்பளம். ஒரு ஆளுக்கு 700 ரூபாய் சம்பளம். 3 ஆள் வரப்பு வெட்டணும். அது இல்லாம பரம்பு வைக்கணும், மட்டப்படுத்தணும். அந்த இது மேடு பள்ளம் இருந்தா மேடு பள்ளம் எடுத்து போடணும். நீங்க மேடு பள்ளம் எடுத்து போடணும். எப்படியா இருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு 35,000 35,000 செலவாகும். தளபதி கூலி உண்டு, தளபதி கூலி வேலை இருக்கு, அறுவடை இருக்கு. 30,000 செலவாகும். மக்களே, நான் வந்து ஒரு 3 வருஷமா வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எப்படின்னு வச்சுங்களேன், லாபம் வரும்.
லாபம் வரனா 1 ஏக்கர் 2 ஏக்கர்லாம் கண்டிப்பா லாபம் வராது. ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் 5 ஏக்கர் லாபம் வரும். 1 ஏக்கர் நட்டுட்டு ஆமா, அதுவுமே சரியான லாபம். ஆமா, அதுவுமே சரியான லாபம் கிடையாது. லாபம்னா எப்படி தெரியுமா இருக்கணும், கூட இருக்கணும். நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா வச்சுங்களேன், நம்ம வந்து 3 லட்ச ரூபா கரெக்டா செலவு பண்ணணும். 5 ஏக்கர். ஆமா ஆமா. இப்போ வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு 5 ஏக்கருக்கு வந்து கண்டிப்பா ஒரு 1.25 2 லட்ச ரூபா செலவு ஆகும். ஆனா வருமானம் வந்து 2.5 லட்சம் 3 லட்சம் தான் வரும். ஆனா நம்ம வந்து அந்த 6 மாசம் 5 மாசம் நம்ம வேலைக்கு போனாலே அதை விட அதிகம் சம்பாதிச்சிடலாம். அதனாலதான் வந்து விவசாயம் வந்து நிறைய பேர் பண்றது இல்லை. இப்போ சுத்தி பாத்துட்டீங்கன்னா இது வந்து செங்கிப்பட்டி ஏரியா, திருச்சி பைபாஸ், செங்கிப்பட்டி பைபாஸ், திருச்சி தஞ்சாவூர் ஹைவே தான் இது. அது கீழே தான் வந்து நம்ம இருக்கிற லொகேஷன் இருக்கு. இப்போ விவசாயம் வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. இடம் வாங்குறாங்க. எதுக்கு வாங்குறாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் வந்து பிளாட் போட்டு விற்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் வாங்குறாங்க. ஏன்னா விவசாயம் வந்து அந்த அளவுக்கு வந்து இதாக போயிடுச்சு. நெல் விலை ஏத்தல, எதுவுமே விலை ஏத்தல. இதை சுத்தி இருக்க மூலதனம் தான் வளர்றத தவிர மூலப்பொருளா இருக்க விவசாயம் எதுவுமே வளரல. அதுதான் வந்து விவசாயியோட கோரிக்கையா இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோ எடுக்கணும் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால இந்த வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோ நான் கண்டினியூ பார்ட் 2 போமா என்னன்னு தெரியல. ஏன்னா நடவு நட்டவங்க வரல, அவங்களுக்கு சில கேள்வி எல்லாம் கேட்கணும். வீடியோ கண்டினியூ பாருங்க.